ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பர்ஸ்பெக்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் சப்பாத்தி ஃப்ரை. இதுக்கு நான் தேவையான பொருட்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 5-6 சப்பாத்தி, 2 பச்சை மிளகா. பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா சன்னமாக கட் பண்ணால் கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷாக டர்ன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கருக விட்டுறாதீங்க. இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சப்பாத்தி வந்து நீளமாக கட் பண்ணுறது எப்படின்னா, நல்லா ரோல் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்க்க நூடுல்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா 2ஆக வகுந்து போட்டு வச்சுருக்கேன், அதை நல்லா கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. நம்மளோட வெங்காயம் ஆல்ரெடி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி. இதில் வந்து நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி போட போகிறோம். தக்காளியுமே வந்து நான் நல்லா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி இருக்கப்போ போட்டால் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்லைஸாக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா போட்டு இதுவும் நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா சைடாக போச்சுன்னு பார்க்காதீங்க. என்கிட்ட வந்து மொபைல் ஹோல்டர் இப்போதைக்கு இல்லாதனால நான் ஃபோனை கையில் பிடிச்சிட்டு தான் சமைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி ஓரளவுக்கு அந்த தண்ணி விடும்ல, அந்த டைமில் நல்லா பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி உங்களோட கன்வீனியன்ட்டு தான். ஆல்ரெடி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க, எதுக்கு ரெட் சில்லி பவுடர் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நான் நல்லா ஸ்பைஸாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் நிறைய சப்பாத்தி போடுறதுனால நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கரம் மசாலா போட போகிறோம். கரம் மசாலா வந்து எனக்கு ஆச்சி பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா போட்டுக்கோங்க. இல்லை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு கரம் மசாலா இருந்தால் கூட அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் கரம் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது போட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி அது அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி மாறினதுக்கப்புறம் சப்பாத்தியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு கிண்டி நீங்கள் இது பண்ணால் சப்பாத்தி சூப்பராக வரும். இந்த சப்பாத்தி ஃப்ரை வந்து கொத்த அளவுக்கு மாறுற அளவுக்கு கூட நீங்கள் அதிலே கொத்திக்கலாம். நான் அப்படி தான் சப்பாத்தி கொத்து மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீளமாக வேணும் வந்தால் அப்படியே லைட்டாக விட்டு கிண்டுங்க. இதுதான் நம்மளோட சப்பாத்தி ஃப்ரை அவுட்புட். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி